கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, உங்களுடைய அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த நாளில் தியானத்திற்கென்று வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையானவர்களே, கடந்த சில மாதங்களாக உங்கள் மத்தியிலே நான் எதை குறித்தும் தியானிக்க முடியாத சூழ்நிலை, கண்களிலே பல உபாதைகள் ஏற்பட்டு அறுவை சிகிச்சைக்குள்ளாக கடந்து போனது நிமித்தமாகவும் மட்டுமாய் கூட என்னுடைய சிறுவீனங்கள் பலவீனங்கள் இவைகளிலே காணப்பட்ட பொழுது உங்கள் மத்தியிலே கடந்து வந்து தியானத்தை செய்து கொள்ள முடியாத சூழ்நிலை, கிறிஸ்துக்குள்ளாக நான் பலப்படத்தக்கதாக எனக்காகவும் என்னுடைய ஆரோக்கியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலுமாய் கூட நான் பரிசுத்த வாரத்துக்குள்ளாக நடந்த நிகழ்வுகளை குறித்து சுருக்கமாக தியானித்து கடந்து போக விரும்புகிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம். அப்படியே நீர் நல்லவர் வல்லவருமாய் கூட இருந்து இம்மட்டுமாய் எங்களுக்கு நீர் உதவி செய்து இந்த வருஷத்தின் 3 மாதங்களை நாங்கள் கழித்து 4ஆம் மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க பெரும் பாக்கியத்தை நீர் தந்திரே நன்றியோடு போய் சோத்திரிக்கிறோம். புதிதாக துவங்கி இருக்கிற இந்த மாதமானது எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய நீர் கிருபை பாராட்டு. விசேஷமாய் பரிசுத்த வாரத்துக்குள்ளாக இருக்கிற நாங்கள் இன்னும் அதிகமாக மென்மேலுமாய் பரிசுத்தம் அடையத்தக்கதாக உண்மை கிட்டி சேருகிற அனுபவத்தில் எங்களுடைய தியானங்களை கர்த்தாவே செய்து உங்களுடைய நாமத்தை மயப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து இந்த தியானம் முழுவதுமாய் கூட கர்த்தர் எங்களோடு கூட ஈடுபடும்படியாக கூட ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரசனம் எங்களுக்கு போதுமானதாக இருந்து காத்து பலப்படுத்தும் ஆசீர்வாதி இயேசுவின் மறுபடிகளும் ஜீவனுள்ள நல்லதாகவே ஆமென். அருமையானவர்களே, உங்கள் மத்தியிலே இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்திருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலே நாம் இந்த பரிசுத்த வாரத்திலே நடந்த நிகழ்வுகள், கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே கடைசி 7 நாட்களிலே நடந்த நிகழ்வுகளை குறித்து சுருக்கமாய் நாம் தியானித்து இந்த தியானத்தை முடித்துக் கொள்வோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நாம் அந்த பண்டிகையை ஆசரித்தோம். அந்த குருத்தோலை ஞாயிறின் தாற்பயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே அது அடங்கியிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். அதிலே எரிகோவுக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க வழியாக நடந்து போகையில் பல காரியங்கள் நடக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படின்னா 29ஆம் வசனத்திலே ஆண்டவர் கூறுகிற காரியம், ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகேன பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்களை 2 பேரை நோக்கி என்று சொல்லி பார்த்தோம். இந்த 2 சீஷர்களும் கூட அவர்கள் கர்த்தர் சொன்னபடியே போய் செய்து அந்த கழுதையை கொண்டு வருகிறார்கள். இதில் நாம் பார்க்க வேண்டியது கழுதை, அதே நேரத்தில் ஜனங்கள், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களோடு கூட எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கிற பெரிய பவனி என்று சொல்லலாம். த கிரேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆகவே இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு உண்மைதான், இந்த நிகழ்வுகள் தான் இந்த பரிசுத்த வாரத்தில் நடந்த நிகழ்வுகள். இதில் பாருங்கள், எருசலேமுக்குள்ளாக அவர் கடந்து போகிறார். கடந்து போகிற வழியில் அங்கு ஜனங்கள் எல்லாரும் ஆரவாரத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட ஒரு ராஜாவை எப்படி வரவேற்பார்களோ அப்படி வரவேற்றார்கள் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29 முதல் 40 வரை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா இந்த சம்பவம் அவர்களுக்கு நிகழ்கிறது. இதில் அவருக்கு விரோதமாய் செயல்படுகிற பரிசேயர்கள் மதம் சதுசேயர்கள், வேதபாரர்கள், இவர்களெல்லாம் ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்கிற மக்களை நீங்கள் சும்மா இருக்க சொல்லுங்கள், அதட்டுங்கள் என்று சொல்லும்பொழுது அவர்கள் சும்மா இருந்தால் அவர் என்ன சொல்றார், இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்களே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று அந்த சம்பவத்தை முடிக்கிறார். ஆக கல்கள் மூலமாகவும் தம்மை மகிமைப்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற காரியத்தை அந்த இடத்துல சொல்கிறோம். இந்த பவனியின் காரியங்களிலே நாம் அதிமுக்கியமாய் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இயேசுவை சுமந்து செல்லுகிற வரைக்கும் அந்த கழுதை மிகவும் கனப்படுத்தப்பட்டதாய், அது மதிக்கப்பட்டதாய் காணப்பட்டது. அவர் எருசலேமுக்குள்ளாக பிரவேசித்த பிறகு அந்த கழுதை குறித்த எந்த வசனமும் இல்லை.
அருமையானவர்களை, நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கணும். இந்த சம்பவத்தில் நான் பார்க்கும்பொழுது நாம் ஒரு கழுதையை போல ஆண்டவரை சுமந்து செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மகிமையெல்லாம் கழுதைக்கு கொடுத்தாலும் கூட அது வீட்டிருக்கிற கர்த்தருக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆண்டவருக்கு நீங்களும் நானும் ஊழியம் செய்யும் பொழுது, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற கனம் அது எல்லாவற்றையுமாய் கூட ஆண்டவருக்கு நாம் நேரடியாக செலுத்த வேண்டுமே வழிய நாம் அந்த கனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த கழுதை இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற வழக்கம் தான் அவருக்கு அந்த கழுதைக்கு மதிப்பு இருந்தது. அதே வண்ணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்யத்தக்கதாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை பார்க்கலாம். அது என்னவென்றால் ஆலயத்தை சுத்திகரித்தல். ஆலயத்தை சுத்திகரிக்க அவர் பிரயாசப்பட்டு அவர் போன பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை இருக்கிற வசனங்களை நாம் பார்க்கலாம். அதில் ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் அவர் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். மத்தேயு 21:12 முதல் 17 அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளை புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குவியாக்கினீர்கள் என்றார். இந்த இடத்துல ஆலய சுத்திகரிப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய ஆலயம் கள்ளர் குகையாய் மாறிப்போனது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியே இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 56:7 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எரேமியா 7:11 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஆலய சுத்திகரிப்பு என்று சொல்லும்போது ஆலயத்தை தான் அந்த நாட்களிலே அவர் சுத்திகரித்தார். ஆனால் அந்த நாட்களிலே பரிசுத்த ஆலயமாய் இருக்க வேண்டிய நம்மை அவர் சுத்திகரிக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலைமையிலே காணப்பட வேண்டும். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது நீங்களே அந்த ஆலயம் என்று 1 கொரிந்தியரிலே எழுதுகிறார். அப்படி நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறதுக்காக தேவனுக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆலயத்திலே, அதாவது நம்முடைய சரீரம் என்கிற அந்த ஆலயத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக உலக காரியங்கள் அதிகமாய் சேர்த்து விட்டபடியினாலே ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி அதிக தூரமாய் போய்விட்டது. ஆகவே ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுத்து நம்மை சுத்திகரிக்கும்படியாக இதை நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற காரியத்தை இந்த சம்பவத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள், அதாவது திருக்கோயிலை தூய்மைப்படுத்துதல் என்ற காரியத்தை நாம் பார்க்கலாம். அடுத்த நாளிலே செவ்வாய்க்கிழமை, அதாவது 3வது நாள், பரிசுத்த வாரத்தின் 3வது நாளிலே நடக்கிற சம்பவம் என்னவென்று பார்க்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18 22 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். 18 22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர் வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்று சொல்லியிருக்கார்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் பட்டு சபித்த அத்திமரம் அடுத்த நாள் பேதுரு நினைவூட்டி அந்த அத்திமரம் பட்டு போயிருக்கிறது என்று சொல்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், மார்க்கு சுவிசேஷத்தில் அத்திப்பழ காலம் இல்லாதிருக்கும் பொழுது தேவன் அந்த மரத்தில் கனியை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி, அந்த அத்திப்பழம் எப்படி தோன்றியது என்று மார்க்கு சொல்லும் பொழுது, பச்சை பசேல் என்று இருக்கிற இலைகள் முழுதுமாய் இருக்கிற அத்திமரம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில்
அப்படி பார்க்கும் பொழுது இலைகள் பச்சை பசேலென்று இருந்து கனியற்ற ஜீவியமாய், கனியற்ற ஒரு மரமாய் காணப்படுகிறது. அதே வண்ணமாகத்தான் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நாம் பக்தி பரவசம் உள்ளவர்களாய் காணப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வேஷம் தரித்து பச்சை இலை போல நம்ம காட்சியளிப்போம். ஆனால் நம்முடைய கனி இருக்குமா என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஆண்டவருக்கு ஏற்ற கனி நம்ம இடத்துல காணப்படாது. ஆண்டவருக்கு ஏற்ற கனி நம்ம இடத்துல காணப்படாது இருக்கும் பட்சத்தில் தேவன் நம்மை சபிக்கிறவராய் காணப்படுவார் என்ற அந்த காரியத்தை நினைவூட்டும்படியாக இந்த சம்பவம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் 18லிருந்து 22 வரைக்கும் இந்த சம்பவம் காணப்படுகிறது. இன்னொரு காரியம், இன்னொரு பக்கத்தில் இருந்து பார்த்தோம். ஏன்னா அத்திமரமானது இஸ்ரேல் நாட்டுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது வேதாகமத்தில். ஆக இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாருமாய் கூட ஆண்டவருக்கு முரட்டாட்டம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எகிப்து தேசத்திலிருந்து வனாந்தரத்தில் அவர்கள் வரும்பொழுது ஏறக்குறைய 2 வாரத்திலே அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற தூரத்தில் இருந்தாலும் கூட 40 வருஷம் அந்த ஜனங்களை ஆலோசித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக 40 வருஷமாய் அவர்கள் அந்த வனாந்தரத்திலே சுற்றி சுற்றி வந்து அவர்கள் முதல் தலைமுறையிலெல்லாம் கடந்து போய் 2வது தலைமுறையில் அவர்கள் கானானுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அத்திமரம் பட்டுப்போன நிலைமையில் காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் பார்ப்பீங்கன்னா உலக அளவில் இஸ்ரேல் நாடு எவ்வளவாய் வேதனையோடு கூட காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்நாட்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் இன்னுமாய்க்குள்ள வதைக்கப்படுகிற சூழ்நிலை காணப்படுகிறது. அருமையானவர்களே, கனியற்ற ஜீவியத்தில் இருப்போமேனால் கர்த்தருடைய சாபத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். இங்கே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது அடுத்த நாளிலே பெத்தானியாவில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. மத்திய 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்களிலே நாம் பார்க்கும்பொழுது மத்திய 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11. மன்னிக்கவும், மார்க்கு வசன குறிப்பு தவறாக எழுதப்பட்டிருக்கிறது, மன்னிக்கணும். லூக்கா 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கணும். லூக்கா 7ஆம் அதிகாரம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அவரை அபிஷேகம் பண்ணுகிற ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் 36ஆம் வசனத்தில் பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து பந்தி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு அழைக்கப்பட்டவராய் அந்த பரிசேயன் வீட்டுக்கு போகிறார், பந்தியில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது நடந்த நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த ஊரிலே பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களிலே அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று பார்க்கிறோம். அருமையானோட இந்த பரிமள தைலமானது யூதாஸ் காரியத்தினுடைய பார்வையில் 300 படம் என்று சொல்லப்படுகிறது. 300 படம் என்றால் அந்த நாட்களிலே ஏறக்குறைய 1 வருடத்தின் வருமானம். அந்த 1 வருடத்தின் வருமானத்தை இவள் என்ன செய்கிறாள், அவருக்கு பாதத்தில் போட்டு அந்த பரிமள தைலத்தினாலே அந்த பாதங்களை பூசி அவள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சீமோன் இடத்துல சொல்லும்பொழுது
என்ன சொல்கிறாருன்னா 41ஆம் வசனம், லூக்கா 7:41. ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிகமாக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் சரியாச்சு நிதானித்தா என்று சொல்லி அந்த காரியத்தை பேசிக்கொள்கிறார். அதாவது அதிகமான பாவங்களை செய்த இந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவள் சேகரித்து வைத்து 1 வருடத்தின் சேமிப்பை இப்படி எனக்கு தந்துவிட்டாள் என்று சொல்கிறார். மாத்திரமல்ல, அவனுடைய குறைகளையும் கூட அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். சீமோனுடைய குறைகளை என்ன சொல்கிறார், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் பிரவேசித்து இது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள் அப்படி என்று சொல்லிவிட்டு இவள் செய்த காரியமானதை எவ்வளவாய் மெச்சிக்கொள்கிறார் பாருங்கள். 47ஆம் வசனத்திலே, ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவளை சமாதானத்தோடு கூட வழிநடத்துகிறார் என்று சொல்லி 50ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ஸ்ரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். அருமையானவர்களே, நமக்கு எது மதிப்பு உள்ளதாய் காணப்படுகிறதோ அதை ஆண்டவருக்கென்று நாம் தத்தம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை மெச்சிக்கொள்கிறார், நம்மை சமாதானத்தோடு கூட வழி நடத்துகிறார் என்பதை குறித்து இந்த சம்பவம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நாம் தேவனுக்கு உகந்தவர்களாய் நம்மை பூர்ணமாய் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இது எதை காட்டுகிறது என்றால் அவருடைய அடக்கத்தை, அதாவது அவருடைய அடக்கத்திற்கு முந்தினவைகளை செய்தாள் என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கும் பொழுது, அவளை தொந்தரவு செய்யாதீர்கள், விட்டுவிடுங்கள், இந்த காரியம் எங்கெல்லாம் உலகத்தில் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் நினைவு கூறப்படுவாள், மாத்திரமல்ல என்னை அடக்கம் செய்வதற்கு இவள் முந்திக் கொண்டாள் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இப்படியாக பரிசுத்த வாரத்தின் புதன்கிழமை நிகழ்வுகள் இருந்த போதிலும் வியாழக்கிழமை நிகழ்வுகள் நாம் பார்க்கும் பொழுது, வியாழக்கிழமை நிகழ்வுகள் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், பஸ்கா பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 34 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலர் தற்கால சபையிலே நாம் எப்படி திருவிருந்தை, பஸ்காவை போல திருவிருந்தை நாம் ஆசரிக்க வேண்டும், அவர் அப்பத்தை சரீரமாகவும் ரசத்தை அவருடைய இரத்தமாகவும் பாவித்து நாம் அதில் பங்கு பெற வேண்டும். அதில் பங்கு பெறும் பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ ஒரு வழியை ஆண்டவர் வகுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகையானது ஆண்டவருடைய திருவிருந்தில், அதாவது ரா போசனம், இரவு விருந்து நடத்துகிறாரே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு கூட, அதை முன்னிட்டு நாம் பார்க்கும் பொழுது என்னுடைய சரீரம், இதில் நீங்கள் பங்கு பெறுங்கள், இது என்னுடைய ரத்தம், இதிலே நீங்கள் பருகுங்கள் என்று சொல்லி தம்முடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் கொடுக்கிறதின் விளைவாக இந்த பரிசுத்த திருவிருந்தை குறித்து நாம் இந்நாட்களிலேயும் கூட அதை ஆசரித்து வருகிறோம். இது ஆண்டவர் அந்த பரிசுத்த வாரத்திலே நடத்தின நிகழ்வுகளாய் காணப்படுகிறது. அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விசேஷமான ஒரு காரியம். 7 வார்த்தையை சிலுவையில் பொழிந்து அந்த 7 வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முதல் 3 வார்த்தை
மற்றவர்களுக்காகவும் அடுத்த 4 வார்த்தை தமக்காகவும் சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது மன்னிப்பு என்று சொல்லி, இதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி மற்றவர்கள் பாவத்தை குறித்து அவர் பரிந்து பேசி பிதாவிற்கு மன்னிப்பு அருளும்படியாக வேண்டுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக கள்ளன் இன்றைக்கு மெய்யாகவே என்னுடைய கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். மூன்றாவது தன்னுடைய தாயையும் தன்னுடைய அன்பான சீசனையும் பார்த்து அதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று சொல்லி அப்படியாய் அந்த 3 காரியங்களை மற்றவர்களுக்காக சொல்லுகிறார். 4வது காரியத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி, தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் ஒருவரையும் கைவிடுகிற தேவனே அல்ல. ஆனால் உலகத்தின் பாவத்தை அவர் பார்க்காதவராய் காணப்படுகிறார். பரிசுத்த கண்ணராய் இருக்கிற தேவன் பாவியை பார்க்கிறதில்லை, அந்த பாவத்தை பார்க்கிறார். பாவத்தை பார்க்கிறவராய் காணப்படுகிறார். பாவத்தை பார்க்கிறவராய் காணப்படும் பொழுது அந்த பாவம் அவருக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்தை விட்டு விடுமோ என்ற அந்த ஐயப்பாட்டின் விளைவாக அவர் என்ன சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த காரியம் முடிந்துவிட்ட பிற்பாடு தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அந்த அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தி அந்த தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறாரா என்றால் அவர் தீர்க்கிறவராய் இல்லை. அந்த சிலுவையில் அவருடைய தாகம் தனியவில்லை. அதை தொடர்ந்து இந்த நாட்களிலே ஆன்மீக தாகத்தை நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம். அது என்ன என்றால் ஆண்டவருடைய ஆத்ம பாரத்தோடு கூட நாம் அவருக்காக உழைக்க வேண்டும், அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இப்படி எல்லா காரியங்களும் செய்து 6வதாக முடிந்தது என்று சொல்லி ஒரு வெற்றி வார்த்தையை சொல்கிறார். எல்லாவற்றையுமாய் கூட செய்து முடித்தார். அவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் தம்மை நேசிக்கிறவராக தம்முடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் காணப்பட்டார். பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் கூட பிதாவின் சித்தத்தை அப்படியே எழுத்துக்கு எழுத்து அவர் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நிலைமையில் அவர் எல்லாவற்றையுமாய் கூட செய்தார். அவர் பிறந்தார், வளர்ந்தார், ஞானஸ்நானம் எடுத்தார், பிரசங்கம் செய்தார், ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார், அநேகரை சொஸ்தமாக்கினார். முடிவாக எல்லாவற்றுக்கும் முடிவாக சிலுவையிலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராய் காணப்பட்டார். இப்படி பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தவராய் முடிந்தது என்று சொல்கிறார். கடைசியாக அருமையானவர்களே, அவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது அந்த ஆவி தேவனிடத்தில் தேவனிடத்திலிருந்து வந்தபடியினால அந்த ஆவியை தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறவராய், பிதாவே உமது கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி, இது ஒவ்வொரு யூத பிள்ளைகளும் கூட தாங்கள் இரவு நேரத்தில் படுக்கைக்கு போகும்பொழுது அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி தூங்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் அவர்களை வளர்த்தார்கள். அதே வண்ணமாக கடைசியாய் அவர் அந்த சிலுவை மரத்திலே தொங்கும் பொழுது, பிதாவை உமது கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். இப்படி 7 வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு, அங்கலாய்ப்பு, தவிப்பு, முடிப்பு, ஒப்புவிப்பு என்று சொல்லி இந்த 7 காரியங்களை குறித்து அந்த சிலுவையின் தியானத்திலே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் இந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் வரப்போகிற நாட்களிலே சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, அது முடிந்து சனிக்கிழமை அவர் என்ன காரியங்களை செய்தார், அதன் மூலமாக அவர் ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு கூட எழுந்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஈஸ்டர் பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம். கர்த்தர் உயிர்த்த இந்த பண்டிகையை நாம் ஆசரிக்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருமாய் கூட ஆசீர்வதிப்பதாக. சுருக்கமாக உங்கள் மத்தியில் இந்த பரிசுத்த வாரத்தின் நிகழ்வுகளை குறித்தும் அந்த நிகழ்வுகளுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை குறித்தும் நான் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே சொன்னேன். இந்த வசன குறிப்பை வைத்துக்கொண்டு மீண்டுமாய் கூட நீங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துவோம்.
இந்த பரிசுத்த வாரத்தின் நிகழ்வுகள் எங்களுக்கு அதிக பிரயோஜனமாய் காணப்பட்டது என்பதை நாங்கள் தியானித்த இந்த தியானத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம் சுவாமி. இன்னுமாய் கூட இந்த வசன குறிப்புகளை வைத்து தியானம் பண்ணும்பொழுது கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு உங்களுடைய நாமத்தை நாங்கள் மயப்படுத்த எங்களுக்கு நீர் கருவி பாராட்டும். உடைய பிரசனத்தினாலே எங்களை ஆட்களும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். எல்லாவற்றுக்கான சுத்திரம் சுவாமி. துதி கனமாய் அனைத்து உமக்கே இருக்கிறோம். வரப்போகிற நாட்களிலே கர்த்தாவே உம்முடைய சிலுவையின் பாடுகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அந்த வெள்ளிக்கிழமையின் ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கிறாக. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாங்கள் நினைவு கூறுகிறோமே. அந்த ஆராதனை நினைவுக்கு கர்த்தர் நீர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு நீர் கருவி பாராட்டும். எல்லாவற்றுக்காக நினைச்சிருக்கிறோம். தொடர்ந்து காத்து ஆசீர்வதித்து வாழ்நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் முழுமை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இடையிலும் சதா காலம் கர்த்தருடைய வருகினால் மட்டுமிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தின் நிகழ்வுகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக கூட பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். ஸ்தோத்திரம்.